ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடாக விளங்கக்கூடிய சவுதி அரேபியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவிலான எரிபொருளை இறக்குமதி செய்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கச்சா எண்ணெயை ரஷ்யா வாங்கிய கதை பற்றிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடாக விளங்கக்கூடிய சவுதி அரேபியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவிலான எரிபொருளை இறக்குமதி செய்து வந்துட்டுருக்கு. இது பலருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய வணிக ரீதியான காரணம் மிகவும் முக்கியமானதாகவும் விசித்திரமானதாகவும் பார்க்கப்படுது. கச்சா எண்ணெய் வர்த்தக சந்தை நாளுக்கு நாள் பெரும் மாற்றத்தையும் அதிர்வுகளையும் சந்தித்து வருகிறது. அமெரிக்காவிடம் மிகவும் சிறிய அளவிலேயே எரிவாயு வாங்கி வந்த இந்தியா தற்போது அமெரிக்காவை தான் எரிவாயுவிற்கு முழுமையாகவே நம்பியிருக்காங்க. தற்போது கச்சா எண்ணெயில கோட்டை கட்டி இருக்கக்கூடிய சவுதி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குகிறது. சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளர் என்றாலும் கோடை காலத்தில் உள்நாட்டு தேவை அதிகரித்திருக்கிறது. இந்த திடீர் தேவைக்கு தன்னிடம் இருக்கும் கச்சா எண்ணெயை பயன்படுத்தாமல் தள்ளுபடி விலையில் கிடைக்கும் ரஷ்யாவின் எரிபொருளை வாங்கி பயன்படுத்துகிறது. அதே நேரம் தனது சொந்த கச்சா எண்ணெயை உலக சந்தையில் அதிக விலைக்கு வச்சு அதிக லாபம் ஈட்டுகிறது. இது சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய வர்த்தக தந்திரமாகவே பார்க்கப்படுது. கடந்த மே மாதத்தில் மட்டும் சவுதி அரேபியா 1.23 மில்லியன் டன் ரஷ்ய எரிபொருளை இறக்குமதி செய்திருக்காங்க. இது ரஷ்யாவின் மொத்த கடல்வழி எரிபொருள் ஏற்றுமதியில் 1/3 பங்கிற்கும் அதிகமாகும். இந்த அளவு இறக்குமதி சவுதியின் உள்நாட்டு மின் உற்பத்தி மற்றும் கோடைக்கால தேவையை பூர்த்தி செய்ய உதவுது. ரஷ்யா தனது கச்சா எண்ணெய் எப்படியாவது விற்க வேண்டும் என ஆட்களை தேடி வரும் வேளையில் சவுதி மிகப்பெரிய அளவில் வாங்க தயாராக இருக்கும் போது ரஷ்யா தள்ளுபடியை அள்ளி கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா நிதியில் ரீதியாக ரஷ்யாவிற்கும் சரி சவுதி அரேபியாவிற்கும் சரி பெரிய அளவில் பலனளிக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட பதட்டம் காரணமாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் எரிபொருள் பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கோடை காலத்தில் மில்லியன் கணக்கான ஏர் கண்டிஷனர்கள் இயங்குவதால் மின்சார தேவை அதிகரித்திருக்கிறது. எரிபொருள் தேவையும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் சவுதி அரேபியா தனது கிழக்கு மேற்கு குழாய் வழியாக எண்ணெய் ஓட்டத்தை 2 மில்லியன் பீப்பாய் அளவில் இருந்து 7 மில்லியன் பீப்பாய் அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. இதன் மூலமாக அதிக அளவிலான கச்சா எண்ணெயை செங்கடலில் இருக்கக்கூடிய யான்பு துறைமுகம் வழியாக ஏற்றுமதி செய்ய முடிந்தது. இதன் மூலம் பெரிய அளவிலான வருமானத்தையும் பார்த்தது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்யாவின் தள்ளுபடி கச்சா எண்ணெயை வாங்கி பயன்படுத்த துவங்கியது. சவுதி அரேபியாவுக்கு ரஷ்யா எரிபொருள் மலிவான விலையில் கிடைக்கிறதுனால அதை உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தி தனது விலை உயர்ந்த கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்திருக்காங்க சவுதி. இதனால் சவுதிக்கு கூடுதல் லாபமும் கிடைக்கிறதுங்க. மறுபுறம் ஐரோப்பிய தடைகள் காரணமாக ரஷ்யாவின் பாரம்பரிய சந்தைகள் மூடப்பட்ட நிலையில் சவுதி அரேபியா ரஷ்யாவிற்கு முக்கியமான பையராகவே மாறியிருக்காங்க. இந்த ஏற்பாடு இரு நாடுகளுக்கும் வணிக ரீதியாக பயனுள்ளதாக இருக்கிறதுனால ரஷ்ய எரிபொருள் ஏற்பட்ட கப்பல்கள் தொடர்ந்து சவுதி அரேபியாவை நோக்கி செல்கின்றது. எனவே சவுதி அரேபியா எண்ணெய் பற்றாக்குறையால் அல்ல, மலிவான எண்ணெய் கிடைத்த காரணத்தால் ரஷ்ய எரிபொருளை இறக்குமதி செய்திருக்காங்க. இது வெறும் வர்த்தக யுத்தி. சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் வெளிநாட்டு தேவையை சமாளிக்கவும் எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க.
அது மட்டும் இல்லாமல் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் ஹர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு கப்பல்கள் பயணிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் சிங்கப்பூர் நாட்டுக்கொடியுடன் ஈரானின் ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்த சரக்கு கப்பல் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மீண்டும் ஹர்முஸ் ஜலசந்தியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையே நடந்த போர் முடிவுக்கு வந்தது. இரு நாடுகள் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த போர் முடிந்திருக்கிறது. இதையடுத்து ஈரான் தனது ஹர்முஸ் ஜலசந்தியை திறந்தாங்க. மீண்டும் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய், கேஸ் உள்பட பிற சரக்கு கப்பல்கள் பயணிக்க தொடங்கி இருக்கின்றது. இருப்பினும் தொடர்ந்து பதட்டமான சூழல் தான் இருக்க செய்கிறது. சரக்கு கப்பல்கள் ஒருவித அச்சத்துடனேயே ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் சிங்கப்பூர் கொடியுடன் ஹர்முஸ் ஜலசந்தியை சரக்கு கப்பல் ஒன்று கடந்தது. அப்போது அந்த சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த கப்பல் மீது திடீரென்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கப்பலின் ஸ்டார்போர்ட் பகுதியில் ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் இதில் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த தாக்குதல் சம்பவம் ஓமனின் தாஹித் துறைமுகத்திற்கு தென்கிழக்கே 7.5 கடல் மைல் தொலைவில் நடந்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான கப்பலின் எவர் லவ்லி என்று சொல்லப்படக்கூடியது. இந்த கப்பல் ட்ரோன் மூலம் அட்டாக் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுது. இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது பற்றி தெரியவில்லை. இதன் பின்னணியில் ஈரான் இருப்பதாக பெயர் குறிப்பிட விரும்பாத 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து ஈரான் தரப்புல இருந்து உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து கப்பல்களையும் மாலுமிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றும் தனது திட்டத்தை ஐநா சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளாங்க. பிப்ரவரி இறுதியில் போர் தொடங்கியதில் இருந்து பல மாதங்களாக ஹர்முஸ் ஜலசந்தியில் சிக்கி தவிக்கும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் மாலுமிகளை மீட்க ஐநா சர்வதேச கடல்சார் அமைப்பு உதவி வந்த நிலையில் தற்போது அந்த பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றி ஐநா சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆர்செனியோ டெமிங்கோவாஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மற்றும் மாலுமிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான பணி தடைபட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதல் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தின் மீதான அச்சத்தை மீண்டும் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 1.9% அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் சப்ளை சீராகும் போது அதன் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த பதட்டத்தின் பின்னணியிலேயும் முக்கிய காரணங்கள் உள்ளன. வளைகுடா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் தனது ஹர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களை அச்சுறுத்தினாலோ அல்லது தடுத்தாலோ அது பெரிய பிரச்சனையாக மாறும் என்று வார்னிங் செய்திருந்தார். இப்படியான சூழ்நிலையில் தற்போது சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது அனைவரின் கேள்வியாக உள்ளது. இதுதான் பதட்டத்திற்கு முக்கிய காரணமாகவும் அமைய பெற்றுள்ளது.